கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி மூலிமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள்ள மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த டெய்லி டெலிவரன்ஸ் ஊழியத்து மூலிமா எவ்ரிடே ஒரு நாளும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் விடுதலாக்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. பிரியமகளே, இந்த நாளில் கூட உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்க முன்பாக பரிசுத்த வேதாகத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசித்து உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 115:12 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே ஆசீர்வாதம் இல்லாமல், விடுதலை இல்லாமல், சமாதானம் இல்லாமல் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய சித்தம் இஸ்ரவேல் வீட்டாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படின்னா கிறிஸ்துவ குடும்பங்களை, தேவனை ஆராதிக்கிற குடும்பங்களை தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் வீட்டாரை, இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம குடும்பத்தில், நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கிறதா, சமாதானம் இருக்கிறதா, சந்தோஷம் இருக்கிறதா, தேவனுடைய அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள் இருக்கிறதா? இன்னைக்கு நிறைய ஆண்டுடைய குடும்பங்களுக்குள்ள, கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள வேதனை, சண்டை, பிரிவினை, அநேக வியாதிகள், பிசாசின் போராட்டங்கள். காரணம், இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் ஆண்டவர் தன்னை நினைக்கத்தக்கதாக நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் நம்ம வீட்டை நினைக்கத்தக்கதாக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில், என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலிமா கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு விடுதலை கொடுக்க ஆசைப்படுகிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் போராட்டத்திலிருந்து, உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற பிசாசின் போராட்டத்திலிருந்து உங்கள் குடும்பத்தை தேவன் விடுதலை கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆகையாலே இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு விடுதலை உண்டாக்கணுமா, ஒரு விடுதலை கர்த்தர் செய்ய வேண்டுமா? இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபத்துக்கு, ஃபேமிலி ப்ரேயருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்றைக்கி நிறைய வீட்டில் குடும்பத்தில் சமாதானம் எதிர்பார்க்குறாங்க, நிம்மதி எதிர்பார்க்குறாங்க, ஆசீர்வாதம் எதிர்பார்க்குறாங்க, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் எதிர்பார்க்குறாங்க, சுகத்தை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் தேவன் உங்களுக்கு கொடுத்த குடும்பம், தேவன் தானே குடும்பம் கொடுத்தாரு. கணவன் யார் கொடுத்தது? மனைவி யார் கொடுத்தது? பெற்றோர்களை யார் கொடுத்தது? பிள்ளைகளை யார் கொடுத்தது? ஆமே, கர்த்தர் தானே உண்டாக்கினாரு. அப்போது கர்த்தர் கொடுத்த அந்த குடும்பத்துக்குள்ளே டெய்லி குடும்ப ஜெபம், ஒரு நாளும் நம்ம வீட்டுகளுக்குள்ளே குடும்ப ஜெபம் இருக்கணும். இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறீங்களா? குடும்ப ஜெபம். நிறைய வீட்டில் நான் பார்க்குற ஊழியத்தின் பாதத்தில் நிறைய வீட்டில் சமாதானம் இல்லைங்க. நம்ம சமாதான தேவன் ஆராதிக்கிறோம், அற்புதங்கள் செய்கிற தேவன் ஆராதிக்கிறோம், குணமாக்குற தேவன் ஆராதிக்கிறோம், ரட்சகர் ஆராதிக்கிறோம். ஆனால் அந்த தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, சுகம் இல்லை. காரணம், நம்ம வீட்டுங்களில் குடும்ப ஜெபம், தேவனுக்கு பயப்படுற அந்த பயபக்தி இல்லைங்க. அந்த தேவனுக்கு பயப்படுற பயபக்தி இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் நீங்கள் குடும்ப ஜெபம் செய்வீங்க. நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் குடும்பத்தில் தேவன் ஒரு விடுதலை உண்டாக்க ஆசைப்படுகிறார். ஒப்பு கொடுக்குறீங்களா? இந்த நாளில் சுவாமி, நாங்கள் டெய்லி எங்கள் வீட்டில் குடும்பம் ஜெபிப்போம், எங்கள் குடும்பத்தை நினச்சி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இந்த டெய்லி நியூஸ் மூலிமா இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் தன் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை, சமாதானம், சுகத்தை, அற்புதம் எதிர்பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் குடும்பம் ஜெபிக்க ஒப்பு கொடுக்குறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் சுவாமி இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற, விசுவாசத்து கொண்டிருக்கிற, குடும்பத்தை ஒரு விடுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, அந்த குடும்பத்தில் போராடி கொண்டிருக்கிற, ஜெபிக்காதபடி, அன்பாக இருக்காதபடி, ஆசீர்வாதமாக இருக்காதபடி, சமாதானமாக இருக்காதபடி, குடும்பத்தை சண்டை, பிரிவினையை, போராட்டங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிற, ஜெபத்தை தடை செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்போ விலங்குபடியாக ஜெபிக்கிறேன், விலங்குபடியாக கட்டளை கொடுக்குறேன். உங்கள் ரத்தம் ஒரு வீட்டுக்குள்ளே தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தம் ஒரு குடும்பத்து மேலே தெளிக்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை தெளிக்கிறேன். சமாதானம் உண்டாகட்டும், குடும்பத்தில் அற்புதம் உண்டாகட்டும், குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும்.
அப்படி செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.